வணக்கம் நண்பர்களே, இது உண்மையோ ஆராய்க. நம்ம இந்த சேனல்ல இலுமினாட்டி அப்படின்னு அறியப்படுற உலகையாளும் அரச குடும்பத்தை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். எப்போதுமே ஒரு துறை சார்ந்த அறிவு இருந்தால் தான் அந்த துறையில் வெற்றிகரமாக நிலைச்சு நிற்க முடியும், அந்த துறையே ஆள முடியும். இதுதான் நாலேஜ் இஸ் பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி தான் அரச குடும்பமும் ஒரு மிகப்பெரிய அறிவை தன்னகத்தை மறைச்சி வச்சிருக்குது. இயற்கையில் இருக்கும் தொழில்நுட்பங்கள் என்ன, அதை வைத்து இன்னும் என்னெல்லாம் பண்ண முடியும், அதே மாதிரி மனிதனுக்குள்ளே இருக்கும் ஆற்றல் என்ன, அதை எவ்வாறெல்லாம் பயன்படுத்தலாம், மனிதனுடைய மூளையையும் மனநிலையையும் எப்படி கட்டுப்படுத்த முடியும், அதே போல் இந்த இயற்கையை எப்படி கட்டுப்படுத்துவது, இப்படிப்பட்ட பல்வேறு வகையான தொழில்நுட்பங்களும் அறிவும் பல்லாயிரம் வருடங்களாக சேகரிக்கப்பட்டு பல ரகசிய சமூகங்கள் வழியாக காக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றன. அந்த ரகசிய சமூகங்கள் எவெல்லாம் நுழைய முடியுதோ அவெல்லாம் அதை பயன்படுத்திக்கிறான். இப்படி ரகசிய சமூகங்கள் எல்லாத்தையும் தங்களுடைய கட்டுக்களை இப்போ வச்சிருக்கிற அரச குடும்பம் உலகத்தை ஆண்டு கொண்டு இருக்கு. இதே போலவே நம்ம இன்னைக்கு ஒரு ரகசிய சமூகத்தை பற்றி பார்க்க போகிறோம். இது ஏல் யூனிவர்சிட்டியில் உள்ள ஸ்கல் அண்ட் போன்ஸ் அப்படிங்கிற ஒரு ரகசிய அமைப்பு. ஏல் பல்கலைக்கழகமானது எலிஹு ஏல் அப்படிங்கிறவருடைய பெயரால் தான் அழைக்கப்படுது. இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலாந்தில் படித்தவர், கிழக்கிந்திய கம்பெனியில் பணி செஞ்சவர், மெட்ராஸில் இருக்க சென்ட் ஜார்ஜ் கோட்டையுடைய ஆளுநராக இருந்தவர். இப்போல்லாம் அரச குடும்பத்தை பற்றி எங்கே தேடினாலும் கடைசியில் அது தமிழ்நாட்டில் வந்தால் முடியுது. அதுக்கு இதுவும் ஒரு உதாரணம். சென்னையை ஆட்சி செஞ்ச ஒருத்தன் அமெரிக்காவுக்கு போய் அங்கே இருக்கிற ஒரு கல்லூரிக்கு பண உதவி செய்கிறான். கடைசியில் அந்த கல்லூரி பல்கலைக்கழகமாக மாறும்போது அதற்கு இவனுடைய பேரே வைக்கிறாங்க. அதனால் இது ஏல் யூனிவர்சிட்டி ஆகுது. இந்த ஏல் பல்கலைக்கழகத்தில் 1832ஆம் ஆண்டு ஸ்கல் அண்ட் போன்ஸ் அமைப்பு உருவாக்கப்படுது. ஸ்கல் அண்ட் போன்ஸ்னால் மண்டவோடு எலும்புகள் அப்படின்னு அர்த்தம். இந்த அமைப்பு 15 மாணவர்களால் உருவாக்கப்படுது. அதில் முக்கியமான வில்லியம் ருசைலுங்கிறது இலுமினாட்டி 13 குடும்பங்களில் ஒரு குடும்பம் அப்படின்னு நமக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இவர்களுடைய முக்கிய வியாபாரம் டர்க்கியிலிருந்து சைனாவுக்கு ஓபியம் அப்படிங்கிற போதைப் பொருளை கடத்துறது தான். இந்த அமைப்பில் உறுப்பினர்கள் எப்படி தேர்ந்தெடுக்கப்படுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஏற்கனவே அமைப்பில் உறுப்பினராக இருக்கிற 15 பேரும் அவங்களுடைய கல்லூரியில் புதிதாக இணைகிற 15 ஜூனியர்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. அவங்களுக்கு தொடக்கநிலை சடங்குகளை நடத்தி அவங்கள அமைப்பில் சேர்க்கிறாங்க. ஆனால் இதில் தேர்ந்தெடுக்கப்படுற எல்லாருமே உலக வியாபாரத்தை தங்கள் கைக்குள்ளே வச்சிருக்கிற பெரிய பெரிய குடும்பங்களுடைய வாரிசுகளை தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. ஸ்கல் அண்ட் போன்ஸுடைய உறுப்பினர்கள் போன்ஸ்மேன் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. இவங்க கூடுற இடத்துக்கு டூம்ப், கல்லறை அப்படின்னு பேர் வச்சிருக்கிறாங்க. இதுக்குள்ள ஒரு ஹாலும் ஒரு சிற்றாலையும் இருக்கிறதா சொல்கிறாங்க. அதோடு ஒரு அலமாரியில் மண்ட ஓடுகளும் எலும்புகளும் அடுக்கப்பட்டு அதை சுற்றி இங்கே அறிவாளியாக இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, பணக்காரனாக இருந்தாலும் சரி, அரசனாக இருந்தாலும் சரி, சாவு எல்லாருக்கும் ஒன்று தான் அப்படின்னு எழுதி வச்சிருக்கதாகவும் சொல்கிறாங்க. அதோட ஸ்கல் அண்ட் போன்ஸ் உறுப்பினர்கள் ஆக்கல்ட் சடங்குகள்லையும் ஈடுபடுறாங்க. ஆக்கல்ட் அப்படின்னா சரியான பொருள் என்னென்னா மறைக்கப்பட்ட அறிவு அப்படிங்கிறது தான் பொருள். பல்வேறு விதமான இப்போ சொல்கிற மாதிரி மந்திர தந்திர சடங்குகள் எல்லாம் செய்கிறாங்க. இந்த ஸ்கல் அண்ட் போன்ஸ் அமைப்பில் உறுப்பினர்களாக இருக்கிறவங்க தான் எதிர்காலத்தில் அமெரிக்காவுடைய எதிர்காலத்தையே முடிவு செய்கிறவங்களா, ஏன் சிலர் உலகத்துடைய எதிர்காலத்தையே முடிவு செய்கிறவங்களா மாறுறாங்க. இது வரைக்கும் ஸ்கல் அண்ட் போன்ஸில் யாரெல்லாம் உறுப்பினராக இருந்தா அப்படிங்கிற பட்டியலை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்கில் கொடுத்துருக்குறேன். பார்க்க விருப்பப்படுறவங்க பாருங்கள். இந்த பட்டியலில் ராக்கர்ஃபெல்லர், ருசைல், பண்டி அப்படின்ட்டு இலுமினாட்டி குடும்பங்களை சேர்ந்தவங்களுடைய பெயர்களையும் பார்க்க முடியும். இன்னும் எவ்வளவோ பெயர் பட்டியல்கள் இருக்குது. ஆனால் என்னென்னா இவங்களில் பலர் நமக்கு தெரியாது. ஏன்னா நமக்கு சர்வதேச அரசியலும் அமெரிக்க அரசியலும் படிக்கிற வழக்கம் இல்லை. அதனால எல்லாருக்கும் தெரிந்த சிலரை மட்டும் சொல்கிறேன். ஜார்ஜ் டபிள்யூ புஷ் ஜூனியர், இவங்க 2 பேருமே ஸ்கல் அண்ட் போன்ஸுடைய உறுப்பினர்கள். இன்னொருத்தர் ஜான் ஹெரி, இவர் 2004 யூஎஸ் எலெக்ஷனில் போட்டியிட்டவர். யாருக்கு எதிராக போட்டிட்டார்னு பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் டபிள்யூ புஷ்ஷுக்கு எதிராக தான் போட்டிட்டார். அதாவது 2 ஸ்கல் அண்ட் போன்ஸ் உறுப்பினர்களே அமெரிக்காவுடைய அதிபர் தேர்தலில் போட்டிடுறாங்க எதிரெதிரணியில். யார் ஜெயித்தாலும் ஜெயிக்க போகிறது ஸ்கல் அண்ட் போன்ஸ் தான். இந்த ஸ்கல் அண்ட் போன்ஸ் ரகசிய சமூகத்தை மாதிரியே நான் ஃப்ரீமேஷனை பற்றியும் ஏற்கனவே காணொலி போட்டிருக்கிறேன். அதுவும் ஒரு அமைப்பு. இவங்களும் கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் செயல்படுறாங்க. உலக அரசியலை தங்களுடைய கட்டுப்பாட்டில் வச்சுருக்கிறாங்க. உலகத்தை ஆளும் அரச குடும்பத்துடைய வேலையாட்கள் இவங்கள பற்றி தெரிஞ்சுக்கணும்னா என்னுடைய பழைய காணொலியை நீங்கள் பார்க்கலாம். அதுக்கான லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். You were both in Skull and Bones, the secret society. It's so secret we can't talk about it. What does that mean for America? The conspiracy theorists are going to go on. I'm sure they are. I don't know. I haven't seen the web. Number 322? First of all, he's not the nominee. But look, I look forward... Are you prepared to lose? No, I'm not going to lose. You both were members of Skull and Bones, a secret society at Yale. What does that tell us?
Not much, because it's a secret. Is there a secret handshake? Is there a secret code? I wish there were something secret I could manifest. 322, a secret number? There are all kinds of secrets, Tim, but one thing is not a secret. I disagree with this president's direction that he's taking the country. We can do a better job, and I intend to do it. And we'll be watching. Be safe on the campaign trail. John Kerry, thanks for joining us. And we'll be right back. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அதோட அந்த காணொளியை உங்கள் நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். இன்னும் பல காணொளிகள் வர இருக்குது. அதை உடனுக்குடன் பார்க்க கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி விட்டிங்கன்னா உடனுக்குடன் உங்களுக்கு காணொளி போட்ட உடனே தெரிஞ்சிடும். உடனே நீங்களும் பார்த்துடலாம். நன்றி.